இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, நான் போய் ஆதித்யா எங்க இருக்கான்னு பாக்குறேன். பாரதி, வாசு, ஆதித்யா, ஆதி, ஆதி, ஐயோ பாட்டி, ஐயோ ஆதித்யா, 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 ஆதி, ஐயோ ஆதித்யா, ஆதித்யா. மித்ரா, ஆதிக்கு என்னாச்சு? இப்போ நீங்க பாக்குறது ஆதியே இல்லனா வாசு. ஏய், என்ன சொல்ற? ஆமாண்ணா, அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல நடந்ததா நான் சொன்ன விஷயத்த நீங்க நம்பலல. அததான் இப்ப நீங்க நேர்லயே பாக்குறீங்க. இப்படிதான் வாசுவோட பாசம் ஆதிக்குள்ள வந்து குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இப்ப காப்பாத்தி இருக்கு. இதுதான் நான் அன்னைக்கு தமிழை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணல, அந்த ஆளுங்களுக்கும் நடந்துச்சு. பாரதியோட குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த வாசுவா ஆதி மாறி வந்து காப்பாத்துறாரு. நான் உன் நிழலா எப்பவும் உன்னை சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆதியும் நானும் வேற வேற கிடையாது. வாசுவும் நான் தான், ஆதியும் நான் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரு இதயத்துக்குள்ள ஒன்னாகி துடிச்சிட்டு இருக்கோம் பாரதி. நீ ஆதியோட சேர்ந்து வாழணுங்கிறதா விதி. அந்த விதிதான் உன்னை இப்ப ஆதி கூட சேர்த்து வச்சது. உனக்கு நடக்கிறது ஒரு சோதனை தான். அது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிச்சு வருவ. அதுக்காக அவன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவங்க உன் காலடியில வந்து விழற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அவங்களோட சதி எல்லாத்தையும் தவிடுபடியாக்க உன்னால முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். ஆனா அதுக்கு நீ இப்படி இருந்தா போதாது. உன் வாழ்க்கைக்காக நீதான் போராடணும். நீயா அதை பண்ணுவேன்னு நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஆனா உன் போராட்ட குணம் வெளியே வரவே இல்லை. இங்க பொறுமையா இருக்கிறவங்கள முட்டாள்னு சொல்லுவாங்க. நீ முட்டாளா இல்லையான்னு நீதான் முடிவு பண்ணணும். நிலைமை நம்ம கையை விட்டு போறப்போ உன் பொறுமை உன்னை விட்டு போயிடணும். உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீதான் பாரதி துணிஞ்சு நிக்கணும். எதையும் நீ நினைச்சா மாத்த முடியும். மாத்தி காட்டு பாரதி. ஆதியோட அம்மா மேல எனக்கு இருந்த கோவத்துல நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஆதி என்ன மொத்தமா வெறுத்துட்டு என் கூட வாழ்ந்த ஞாபகங்களை அழிச்சிட்டு என்னை விட்டு போனப்போ இந்த இந்த உலகம் எனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆதித்யா என் வயித்துல இருந்தான். தமிழ் என்ன நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவ.
அவங்களுக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். எதிர்பாராம ஆதி மறுபடியும் என் வாழ்க்கையில வந்தாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை ஆதியை விட்டுட்டு கண் காணாத இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன். என்னால அது முடியல. ஆதி சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். அப்பதான் மித்ராவை பத்தின பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்க சேர்ந்து வாழணும்னு நீங்க எடுத்த முயற்சிய இனி எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்றதுக்கு கண்டிப்பா எடுப்பேன். அதுக்கான நேரமும் வரும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த நேரம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது பாரதி. எது எப்படி இருந்தாலும் ஆதிக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். நான் ஆதிக்கிட்ட சொல்லத்தான் போறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட பாப்பீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல. டைரக்டா ஆதிக்கிட்டே பேச போறேன். ஏதோ சேஞ்ச் ஆகுது. நான் அப்பப்போ வேற ஒருத்தனா மாறுறேன். என்னமோ நடக்குது மச்சான். ஆனா அது என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியல. கண்டிப்பா எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் உனக்கு தோணுது? தெரியலடா மச்சான். மச்சான் முக்கியமா இந்த பாரதியோட விஷயத்துலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அவங்க நம்ம ஆபீஸ்ல சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான். பட் அவங்க என் லைஃப்ல வந்ததுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்குடா. ஆனா அது சத்தியமா எனக்கு என்னன்னு தெரியலடா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே போய் அங்க நிக்கிறேன். அவங்க குழந்தைங்க அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அப்பாவா இருக்கிறேன்னு நானாவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லடா, எனக்கு அவங்களோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது.